வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரமிக்க வைக்கிற கோவிலுக்கு ஒரு ஆன்மீக பயணம் போகலாம். 3700 அடேங்கப்பா. நம்மளோட பயணம் இந்த ஒரு நம்பர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆமாங்க, பக்தர்கள் அந்த மலையோட உச்சியை அடையணும்னா இத்தனை படிகளை தாண்டி தான் போகணும். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு செங்குத்தான படிகள்ல ஏறி போய் கடவுளை பார்க்கணும்? பல நூற்றாண்டுகளா பக்தர்கள் மனசுல இருக்கிற கேள்வி இது. சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். எது இந்த பயணத்தை இவ்ளோ விசேஷமாக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். நாம பார்க்க போறது நாமக்கல் மாவட்டத்துல ஒரு பெரிய மலைக்கு மேல அமைஞ்சிருக்கிற நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவிலை பத்தி தான். சரி, இந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடி நாம இந்த பழமையான ரொம்பவே புனிதமான இடத்த பத்தின சில முக்கியமான விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது நாமக்கல் மாவட்டத்துல சேந்தமங்கலம் பக்கத்துல இருக்கு. இங்க மூலவர் வரதராஜ பெருமாள் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கும் மேல பழமையான கோயில் இது. அதனாலேயே இத சின்ன திருப்பதின்னு சொல்றாங்க. மலையோட உயரம் சுமார் 2600 அடி. இப்போ அந்த மலையேற்றத்தை பத்தியே கொஞ்சம் பார்ப்போம். இது வெறும் வாக்கிங் போற மாதிரி இல்ல. இது நம்ம பக்தியையும் நம்ம மன உறுதியையும் சோதிக்கிற ஒரு பெரிய பயணம். இந்த மலை மேல ஏறி போறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு முறையான பயணம். முதல்ல அடிவாரத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலை தாண்டி பயணத்தை ஆரம்பிக்கணும். அப்புறம் செங்குத்தான குறுகலான கல் படிகள் வழியா மேலே ஏறணும். வழியில பழங்கால மண்டபங்களையும் ஒரு இயற்கை நீரூற்றையும் பார்க்கலாம். கடைசியா மலையோட உச்சியை அடையிற இறுதிக்கட்டம் வரும். இப்படி ஒவ்வொரு படியும் ஒரு அனுபவம் தான். அந்த மலையேற்றம் எவ்வளவு சவாலானதுன்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. போன ஒருத்தர் சொன்னது இது. ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே மூச்சு வாங்குது, ஏன்னா முதல்ல இருந்தே ரொம்ப செங்குத்தா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. பாருங்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மேல ஏறி போய் சாமி தரிசனம் செய்யும்போது கிடைக்கிற அந்த ஆன்மீக அனுபவம் அது இன்னும் மகத்தானதா இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்கும் ஆகக்கூடிய இந்த கடினமான பயணத்துக்கு பிறகு பக்தர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க, இப்ப நாம மலையோட உச்சிக்கு போலாம். 120 அடி. ஆமாங்க, இந்த முழு கோயில் வளாகமுமே 120 அடி உயரமுள்ள ஒரே ஒரு பாறை மேல தான் கட்டப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இது எவ்வளோ பெரிய ஒரு பொறியியல் சாதனையா இருந்திருக்கும்னு. பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துற மாதிரி இப்படி ஒரு ஒத்த பாறை மேல கோயிலை கட்டினது நிஜமாவே ஒரு அற்புதம். அந்த உச்சிக்கு போனதும் அங்க ஒரே ஒரு கோயில் மட்டும் இல்ல, அது பல புனிதமான சன்னதிகளோட ஒரு தொகுப்பு. ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கிற மூலவர் வரதராஜ பெருமாள் சன்னதி, நயன மகரிஷி வழிபட்டதா சொல்லப்படுற சுயம்பு மூர்த்தி, அப்புறம் குவளவள்ளி தாயார் சன்னதி, இது போக ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், ஆஞ்சநேயர்னு பல தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. நைனாமலையோட சிறப்பு அதோட கட்டிடக்கலையில மட்டும் இல்ல. சொல்லப்போனா இது புராண கதைகளால சூழப்பட்ட ஒரு இடம். இங்க தெய்வீக சக்தி இந்த உலகத்தோட நேரடியா தொடர்புல இருக்குன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. சரி, இந்த நைனாமலைங்கிற பேர் எப்படி வந்துச்சு? இதுக்கு 2 விதமான கதைகள் சொல்லப்படுது. ஒன்னு, இங்க தவம் செஞ்ச நயன மகரிஷியோட பேர்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு கதை என்னன்னா, தெலுங்குல நைனான்னா தந்தை. இந்த கோயிலை கட்டின நாயக்கர் மன்னர்கள் பெருமாளை தந்தையா நினைச்சதால இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. புராணங்களின்படி பார்த்தா இந்த இடம் நேத்து இன்னைக்கு உருவானதில்ல. 4 யுகங்களையுமே பார்த்த ஒரு புனிதமான இடம் இது. அதாவது பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது இருந்திருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் இதுக்கு வேற வேற பேர் இருந்திருக்கு. இப்ப இருக்கிற கலியுகத்துல தான் இது நைனாஜாலம், அதாவது நைனாமலைன்னு அழைக்கப்படுது. இங்க நடக்கிற 2 தெய்வீக நிகழ்வுகள் இந்த கோவிலோட ஆன்மீக சக்தியை நமக்கு உணர்த்துது. ஒன்னு, ஆனி மாசம் முதல் தேதியிலிருந்து ஆடி மாசம் கடைசி தேதி வரைக்கும் காலையில சூரியனோட முதல் கதிர்கள் நேரா மூலவர் மேல விழும். இன்னொரு துல்லியம் பாருங்க. இன்னொன்னு, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒரு தடவை இந்திரனே இடிமின்னல் ரூபத்துல வந்து கோயில் கோபுரத்தை தாக்கி பெருமாளை தரிசனம் செய்யறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இது வெறும் கோயில் இல்ல, தெய்வீகம் உயிர்ப்போட இருக்கிற ஒரு இடம். சரி, இதெல்லாம் பழங்காலத்து பெருமைகள். இன்னைக்கு நைனாமலை எப்படி இருக்கு? இது ஒரு வரலாற்று சின்னம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது இன்னைக்கு உயிர்ப்போட இருக்கிற நம்பிக்கையோட ஒரு மையம். வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். குறிப்பா புரட்டாசி மாசத்துல, அதுலயும் சனிக்கிழமைகள்ல இந்த இடமே திருவிழா கோலம் பூண்டுடும். லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தான்னு பக்தி முழக்கத்தோட இந்த மலை ஏறுவாங்க. அந்த காட்சி உண்மையிலே மீச்சிலிருக்க வைக்கும். இந்த சமயத்துல தான் ஒரு நவீன மாற்றம் வந்திருக்கு. அதாவது மலை மேல ஒரு புது ரோடு போடுறாங்க.
இது எதுக்குன்னா வயசானவங்க, குழந்தைங்க, அப்புறம் நடக்க முடியாதவங்களும் எளிதா கோவிலுக்கு வரணுங்கிறதுக்காக. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ரோடு போட்டாலும் கருவறையை அடையணும்னா கடைசியா ஒரு 150ல இருந்து 200 படிகள் ஏறித்தான் ஆகணும். இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த புது ரோடு பயணத்தை சுலபமாக்குமா, இல்ல இந்த புனித பயணத்தோட அந்த கஷ்டப்பட்டு ஏறதுல இருக்கிற மகத்துவத்தை குறைச்சிடுமா? ஒரு யாத்திரையை எது புனிதமாக்குது? நம்ம போய் சேர்ற இடமா, இல்ல அந்த இடத்துக்கு போறதுக்காக நாம படுற கஷ்டமா? இது உண்மையிலேயே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.